வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கிரனும் புதனும் இணைவு. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு எந்த வீட்டுல இணையறாங்க? தனுசு வீட்டுல இணையறாங்க. அதுக்கப்புறம் இதே இணைவு மகர வீட்லயும் வரப்போகுது. இப்ப தனுசு வீட்டுல சுக்கிரனும் புதனும் இணைவு. இந்த சுக்கிரனும் புதனும் இணைவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் வர்றதே கொஞ்சம் காலகட்டம் தாங்க வரும். அந்த கொஞ்ச காலகட்டம் நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான ஒரு ராஜ யோகம் அப்படின்றத கொடுக்கும். ஆக இந்த சுக்கிரனும் புதனும் இணைவு என்னைக்கு அப்படின்றது முதல்ல பாத்துக்கலாம். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் தனுசு வீட்டுல அமர்றார். அவருக்கு பின்னாடியே புதன் வருவாரு. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி புதனும் தனுசு வீட்டுல அமர்றாரு. ஆக சுக்கிரனும் புதனும் இணைந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 29 இருந்து ஜனவரி 13 வரைக்கும் பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தனுசு வீட்டுல இருக்காங்க. 16 நாட்கள் ஏறக்குரிய தனுசு வீட்டுல சஞ்சாரம் பண்றாங்க. அந்த 16 நாட்களும் எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ் அப்படின்றது காத்திருக்குங்க. இந்த லட்சுமி நாராயண யோகம் அப்படின்றது பேர்லயே இருக்கு இல்லைங்களா? மகாலட்சுமியோட யோகம். காசு, பணம், வசதி, துட்டு மணி பாத்தீங்களா, இதெல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேல அதிர்ஷ்டம், நிம்மதி, சந்தோஷம், தொழில்ல வெற்றி, நம் செய்யக்கூடிய செயல்கள் அத்துணையும் பாத்தீங்கன்னா பலிதமாகிறது. இப்படி நிறைய விஷயம் இருக்குங்க. உங்க ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இந்த லட்சுமி நாராயண யோகம் தரப்போகுது? இது முதல் தரமான லட்சுமி நாராயண யோகம் வருதா இல்ல மைல்டா தான் வருதா? பல விஷயங்கள், பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல நம்ம பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நாங்க பாருங்க ரெண்டு பகுதியா சொல்லுவோம். சுக்கிரன் மட்டும் தனித்து தனுசு வீட்டுல இருக்கும்போது ஒரு விதமான பலன்களும், ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கும் போது ஒரு விதமான பலன்களும், முற்பகுதி பிற்பகுதின்னு சொல்லுவோம். ஆக வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு முற்பகுதியில சுக்கிரன் மட்டும் தனுசு வீட்டுல அமர்றார். இந்த தனுசு வீடு உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவான் உங்களோட ராசி அதிபன் சனிக்கு நட்பா பகையா? நட்பு கிரகம். பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த சனியினோட வீட்டுக்கும் ரிஷபத்துக்குலாம் பாத்தீங்கன்னா, அதாவது சுக்கிரனோட வீட்டுக்கு சனியும் சனியினோட வீட்டுக்கு சுக்கிரனும் நல்லதுதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா அப்படின்னா ஓரளவுக்கு உண்மைதான். அப்ப சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு நட்பு கிரகம், உங்க ராசி அதிபன் சனிக்கு நட்பு கிரகம், அதனால நிறைய நல்லது செய்வாரு. அது மட்டும் இல்லாம 5 மற்றும் 10க்கு அதிபன், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், பூர்வ புண்ணியாதிபதி விரயஸ்தானத்துல வந்திருக்கான். அப்ப என்ன நடக்கும்? நிறைய மகர ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா சுப விரயம் அப்படின்றது பண்ணுவீங்க. அந்த சுப விரயம் ஆடம்பரம் சார்ந்து இருக்கும். ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு வீடு இருக்குங்க, வீடு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க. வீடு வாங்குறதுன்றது சாதாரண வீடு வாங்குவீங்களா? கிடையாது. ஒரு லக்ஸரிஸான வீடு வாங்குவீங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சல அடேங்கப்பா என்னம்மா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு 4 பேர் பார்த்து வயிறு எறிகிற மாதிரி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். மாடுலர் கிச்சன், இன்டீரியர் டிசைன், ஃபால் சீலிங், அதுக்கு மேலே வுட் ஒர்க்ஸு, அதுக்கு மேலே கபர்ட் ஒர்க்ஸு, அதுக்கு மேலே அட்ராக்டிவான வால் அந்த டெக்காஸ் போட்டிருக்குது. இந்த மாதிரி பல ஆடம்பரமான விஷயங்களை வாங்குவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கொடுப்பான். இது மட்டும் தானே கொடுப்பான்? வீடு சார்ந்து இது கொடுப்பான். வீடு சார்ந்து இது வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கலாம். அதுக்கு மேலே இப்போ நான் மகரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஷாப்பிங் போகிறேன் அப்படின்னு போவேன். நான் 2 புடவை எடுக்கலான்னு போவேன். அங்கே போய் பார்த்தா எனக்கு ஒரு 8 பட்டு புடவை எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. 8த்தையும் தூக்கின்னு வருவேன். இந்த மாதிரி எண்ணங்கள். எனக்கு வெளிநாட்டுக்கு டூருக்கு போகணும்னு ஆசை இருக்கு. நான் வெளிநாட்டு டூருக்கு போவேன். அதுக்கு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு லக்ஸரிஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு பொதுவாக லக்ஸரிஸ் கார் ஜாக்வார் கார் ரொம்ப பிடிக்குங்க. ஜாக்வார் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் கடன் ஒன்று வாங்கியாவது ஜாக்வார் கார் வாங்குவேன். அப்போ இதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி ஒரு ரொம்ப உங்களுக்கு என்னென்னலாம் ஆசை. எனக்கு காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஃபேஷன் ஜுவல்லரி வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வீட்டுக்கு சோஃபா வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டேன். வீட்டுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஏசி பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கிச்சனில் மாடுலர் கிச்சன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். வீட்டுக்கு பக்காவான பிராஸ் ஃபினிஷிங் சோஃபாஸ் வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஆடம்பரம் சார்ந்து என்னென்னலாம் ஆசைப்பட்டனோ அத்தனையும் நான் செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பர். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல, அதாவது பூர்வ புண்ணியத்துல நீங்க என்னென்னலாம் நல்ல கர்மாக்கள் செஞ்சிருந்தீங்களோ அத்தனை நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் இது. பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி விரயஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது. அதே மாதிரி தொழில் சார்ந்தோம். என் தொழில பாருங்க, வேலை செய்கிற நான் சொந்த ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறேன். அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதை கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். கிளைண்ட்ஸ் உள்ளே நுழையும் போது அட்ராக்டிவ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதனால ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிற, அதில் பாருங்க ஒரு இந்த ஆர்டிஃபிஷியல் ட்ரீ வைக்கிற, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வைக்கிற, இதெல்லாம் வச்சு அதை ஒரு அட்ராக்டிவாக மாத்துறேன். சுக்கிரன் அப்படின்னாலே பிரம்மாண்டம்ங்க, ஆடம்பரம்ங்க, லாவிஷ்னா ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது அப்படி வந்துடாது. என்னுடைய ஒரு சுய லாபத்துக்காக நான் கொஞ்சம் லாவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ணுறேன். ஒரு பார்த்தோன்னே அட்ராக்ஷன், பார்த்தோன்னே அழகு, பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு ப்ளீஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். இது அத்தனையும் சுக்கிரன் செய்வா. ஆக இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்வீங்க. ஒரு சிலர் பாருங்க
அசர்ட்டா வைக்கணும், அசர்ட்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கோல்டு வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். உங்களுக்கு வந்து பாருங்க 12ஆம் பாவத்துல சுக்கிரன் அப்படின் போது நம்ம வெள்ளி வாங்கி வைக்கலாம். வெள்ளியினோட ரேட் ஆப்வியஸ்லி இப்போ நிறைய விஷயத்துக்கு வெள்ளி யூஸ் பண்றாங்க இல்லைங்களா, எலக்ட்ரிக் இது நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. அப்போ வெள்ளியினோட ரேட் எப்பயுமே ஏறிட்டே இருக்கும். நம்ம வெள்ளி காயின்ஸா வாங்கி வைக்கலாம். நம்ம 10 கிராம் 20 கிராம் 1 கிலோ 2 கிலோ அப்படி வாங்கி வைக்கலாம் தோணும். இந்த மாதிரி சுப விரயங்கள் அப்படின்றது சாலிடா செய்வீங்க. இது ரொம்ப எக்ஸலண்டான பீரியட் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த 3, 6, 8, 12 வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் பெருசா வேலை செய்யாது அப்படின்னா இல்லை. சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுன்றது பெருசா வேலை செய்யும். அதே மாதிரி புதனும் சேர்ந்து இருக்கிறது லட்சுமி நாராயண யோகம் வேலை செய்யும். ஒரு லெவல் இம்பாக்ட் அப்படின்றது இருக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது தாராளமா நடக்கும். இது ஒரு பெரிய 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 பிளஸ்ங்க. அதே மாதிரி பாருங்க, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மாதிரி வர்றதுக்கு, பிறப்புறுப்பு சார்ந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுக்கு, பெண்களாக இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த சில பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. பொதுவாக ஒரு பிளானட் ஒரு இடத்துல உட்காடுறாங்க அப்படின்னு போது நல்லதும் நடக்கும், சின்ன சின்ன கெட்டதும் வரும். அந்த சின்ன சின்ன கெட்டது இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். நெக்ஸ்ட், நிறைய பேருக்கு குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைங்க மூலியமா நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது முற்பகுதி. பிற்பகுதியில் அப்படியே புதன் வந்து இணைகிறார். இந்த புதனும் சுக்கிரனும் இணைவு என்ன பண்ணும்? புதன் வந்து உங்களுக்கு நட்பா பகையா அப்படின்னா உங்க ராசியாதிபன் சனிக்கு நட்பு கிரகம் தான். 6 மற்றும் 9க்கு அதிபன். ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன், பாக்கியஸ்தானத்துக்கும் இவன் தான் அதிபன். பாக்கியஸ்தான அதிபதி வரையஸ்தானத்துல. அப்ப நான் செலவு பண்றேன், அந்த செலவை ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றேன். எப்படி நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு அசர்ட்டா வாங்கி வைக்கிறேன். நான் சும்மா பட்டுப்படையோ வாங்கினது, நகையா வாங்கினது, சும்மா பேஷன் ஜுவல்லரியா வாங்கினது வச்சுக்காம, நகை வாங்கினா என்ன ஆகும்? செய்கூலி சேதாரம், நிறைய கழிவு ஏற்படும். அப்ப நான் பண்றேன், தங்கம் வாங்குறது நல்லதா, வெள்ளி வாங்குறது நல்லதா? வெள்ளி வாங்குறது தான் நல்லது. வெள்ளி எப்படி வாங்கலாம்? சும்மா உருக்கி வாங்கலாமா, இல்ல பாரா வாங்கலாமா? பாரா வாங்கினா பின்னாடி நம்ம கொடுக்கும்போது அது கரெக்டான ரேட் அன்றைய ரேட் எடுப்பாங்க. அதனால பாரா வாங்கணும்னு ஆசைப்படுறேன். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம நான் வந்து வெளியே வந்து அழகா டூர் போகணும்னு ஆசைப்படுறேன், என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு பட்டு புடவை வாங்கணும்னு போய் வாங்குறேன். அங்க பார்த்தா நிறைய புடவைங்க வந்து ரொம்ப சீப்பா இருக்கு. நான் வந்து ஹோல்சேல் கடையில் போய் வாங்கினேன். அப்போ எனக்கு தோணுது, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு 100 புடவை எடுத்துட்டு வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஒன்று கொடுத்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுது. ஒரு 100 புடவை எடுத்துட்டு வரேன், அதை வந்து வியாபாரம் பண்றேன். 100 புடவை நான் வியாபாரம் பண்ணதுல எனக்கு 150 புடவை வாங்குறதுக்கான ஒரு அமௌண்ட் வருது, ஒரு லாபம் வருது. திருப்பி எடுத்துட்டு போறேன், 150 புடவை வாங்கி வரேன், 200 புடவைக்கான லாபம் வருது, திருப்பி எடுத்துட்டு போறேன். இப்படி என்னோட பிசினஸை நான் டெவலப் பண்றேன். இந்த மாதிரி புது புது யுக்திகள் இது வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு தோணும். நான் பண்ணக்கூடிய செலவையே நான் எப்படி வரவா கன்வெர்ட் பண்ணிக்கிறது? செலவு பண்றேன், அந்த செலவையே வந்து செலவும் நான் பண்ணணும், எனக்கு என்னோட தேவைகளும் பூர்த்தி ஆகணும், கூட அது மூலியமா எனக்கு வருமானமும் வரணும் அப்படின்னு தோணும். அந்த வருமானமும் வரணும்னு தோன்ற விஷயத்தை யார் கொடுப்பா அப்படின்னா புதன் கொடுப்பான். ஆக இந்த புதனும் சுக்கிரனும் இணைவு அப்படின்றது 12ஆம் பாவத்துல இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு டூர் போறீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டுடுறது, நான் 10 பேரை வந்து சேர்த்து விட்றேங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க ஆளுங்களை பிடிக்கிறது, சேர்த்து விட்றது, நான் ஃப்ரீயாக போயிட்டு வந்துடுறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு. நான் சின்ன சின்ன டூர்லாம் ஏன் நம்மளே போடக்கூடாது? நான் ஒரு முறை காசி கயா போயிட்டு வந்தேன், அதையே நம்ம இப்போ பிளான் பண்ணக்கூடாது, நம்ம பிளான் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. நான் வந்து வெளியே ஒரு டூர் போயிட்டு வந்தேன்னா நான் செலவு பண்ணிட்டு சந்தோஷம் அனுபவிச்சு நான் இங்கே வந்து மறந்துடுவேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் எப்படின்னா, நீங்க போறீங்க, சந்தோஷத்தை அனுபவிக்கிறீங்க, மறக்க மாட்டீங்க. அது மூலியமா ஒரு பிசினஸை கத்துட்டு வருவீங்க, அந்த பிசினஸை செய்யணும்னு நினைப்பீங்க, அந்த பிசினஸ் மூலியமா வருமானம் அப்படின்றது வரும். ஆக இந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனை உங்களை உயர்த்தோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த காலகட்டம் இத்துணை நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா, அப்பாவோட ஒரு நல்ல உறவு, அப்பானோட ஹெல்ப்பையும் வந்து எடுத்துக்கிறது, அப்பானோட புத்திசாலித்தனத்தையும் எடுத்துக்கிறது, திடீர் மாற்றங்களை வாழ்க்கையில ஏற்படுத்திக்கிறது, இப்படி பல நிறைய விஷயம் நீங்களே உங்களோட யுக்திகளால செய்வீங்க அப்படின்னு சொல்ல ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இப்ப நான் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அங்க பொதுவான கோச்சார பலன். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லம்மா இந்த லட்சுமி நாராயண யோகம் எங்களுக்கு எங்களோட சுய வாழ்க்கையில என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும்? நிறைய பேர் வந்து பாருங்க, திருமணத்துக்காக காத்துட்டு இருப்பீங்க, இல்ல குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், இல்ல வம்பு வாதம் வழக்கு இருக்கலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருக்கலாம், இல்ல லவ் பிரேக்கப் இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை விஷயம் இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவா தெரியணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தெளிவா தெரியணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இல்லம்மா எங்களுக்கு சுய ஜாதகமும் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்க மக்கள், மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்கவங்களாவும் கேட்கறது, நீங்க எங்க நாட்டுக்கு வரீங்களா அப்படின்னு. கண்டிப்பாங்க நாங்க உங்க நாட்டுக்கும் வரோம். ஆக மலேசியா, சிங்கப்பூர், துபாயில் இருக்கவங்க எங்களை வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து கன்சல்டேஷன் பண்ணிக்கணும், டைரக்டா எங்ககிட்ட பேசணும் அப்படின்னு எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி டைரக்டா வர்றதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.